இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அரசியல் நோக்கத்திற்காக ஒரு பேசுபொருளாக அமையாமல் இதற்கான கட்டாயமான தீர்வு கண்டறியப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பரிகாரங்கள் கொடுக்க வேண்டும். அதே நேரம் இங்கே சாட்சியங்கள் என்று சொல்லும் பொழுது ஸ்டீபன் மெட்டில்டா அம்மையார் 81 வயது, அவர் நேரடியாக தன்னுடைய மகன் ஸ்டீவன் ஞானசீலன் 24 வயதில் அவர் காணாமலாக்கப்பட்டுள்ளார். அவருடைய சாட்சியங்கள் நேரடி சாட்சியாக அவரை கொண்டு அவருடைய வாக்குமூலம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இன்று பாதிக்கப்பட்ட ஓர் அம்மாவையும் ஏனைய பிரதேச சபை உறுப்பினர்களையும் ஊட்டி வந்து இன்று சட்ட ரீதியான நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளோம். அடுத்ததாக இனி போலீஸ் நிலைய முறைப்பாடை நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று விரைவாக ஆய்வு பணிகளை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் நீதியான விசாரணை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் இது உண்மை என்பதை நீதி அமைச்சருக்கு இந்த தருணத்தில் நாம் எடுத்து கூறியுள்ளோம். வணக்கம். மற்றும் ஒரு செய்தி, மண்டைத்தீவு படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடைய உடலங்கள் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் கிணறுகளை அகழ்ந்து குறித்த சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு உண்மைகள் வெளிக்கொணரப்படுவதுடன் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதியும் பரிகாரமும் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை ஊர்காவல்துறை போலீசார் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தனது மகனை பறிகொடுத்த 80 வயதுடைய ஸ்ரீவன் மேல்டா என்பவர் வேலணை பிரதேச சபை உறுப்பினரான சுவாமிநாதன் பிரகலாதன் ஆகியோரால் வேலணை பிரதேச சபையின் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினரான திருமதி அனுசுயா ஜெயகாந்த், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி உறுப்பினரான கருணாகரன் நாவலன் மற்றும் திருநாவுக்கரசு சிவகுமார், ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினரான செந்தமிழ் செல்வன் திருகேதீஸ்வரன், தமிழரசு கட்சி உறுப்பினரான மங்களேஸ்வரன் கார்த்தீவன் ஆகியோரது பிரசன்னத்துடன் இவ்வாறு முறைப்பாடுகள் ஒன்று ஊர்காவல்துறை நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 30 வருடங்களுக்கு முன்னர் ஆகஸ்ட் மாதம் 25 மற்றும் 26 ஆகிய நாட்களில் இராணுவத்தால் முன்னெடுக்கப்பட்ட இராணுவ நடவடிக்கையின் போது மண்டைத்தீவு, அல்லைப்பிட்டி, மண்கும்பாம் ஆகிய பகுதிகளில் பாரிய மனித படுகொலை நிகழ்த்தப்பட்டதாகவும் இதன்போது 80க்கு அதிகமான இளைஞர்கள், யுவதிகள் காணாமலாக்கப்பட்டதுடன் மேலும் பலர் கொல்லப்பட்டதாக இருந்ததாகவும் இதில் தெரிவிக்கப்படுகின்றது. இன்றைய தினம் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் நாங்கள் கடந்த மாதம் 20ஆம் தேதி வேலை பிரதேச சபையால் ஒரு பிரேரணை ஒன்று கொண்டு வரப்பட்ட கௌரவ உறுப்பினர்களான தலைமையில் அது ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. மண்டதீவில் இருக்கும் புதைக்குழி கிணத்து புதைக்குழியை தோண்டுவது தொடர்பாக உண்மையிலேயே அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உண்மை நிலவரம் தெரிய வேண்டும், அவர்களுக்கான பரிகாரங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்ற நிலப்பாட்டில் நாங்கள் இருக்கின்றோம். 35 வருடங்களுக்கு முன்னர் நடந்த இந்த சம்பவத்திற்கான தீர்வு இது ஒரு பேசு பொருளாக இனிவரும் காலங்களில் அரசியல் நோக்கத்திற்காக ஒரு பேசு பொருளாக அமையாமல் இதற்கான கட்டாயமான தீர்வு கண்டறியப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பரிகாரங்கள் கொடுக்க வேண்டும். அதே நேரம் இங்கே சாட்சியங்கள் என்று சொல்லும் பொழுது ஸ்டீபன் மெட்டில்டா அம்மையார் 81 வயது, அவர் நேரடியாக தன்னுடைய மகன் ஸ்டீவன் ஞானசீலன் 24 வயதில் அவர் காணாமலாக்கப்பட்டுள்ளார். அவருடைய சாட்சியங்கள் நேரடி சாட்சியாக அவரை கொண்டு அவருடைய வாக்குமூலம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் அந்த கிணற்றை தோண்ட வேண்டும் என்றும் அதே போன்று பிரகலாதன் அவர்கள் ஒரு முறைப்பாட்டை முன்வைத்துள்ளார். அதாவது ஏனைய 2 கிணறுகளையும் தோண்ட வேண்டும் என்று அதுக்கான சாட்சியங்களை அவர் கொண்டு வருவதாக கூறியுள்ளார். ஆகவே உண்மையாகவே இதுக்கான தீர்வு கண்டறியப்பட வேண்டும். இது யார் செய்தார்கள் என்ற உண்மைத்தன்மை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கமும் நம்முடைய செயற்பாடாக இருக்க வேண்டும். இது அரசியல் பேசுபொருளாக அமையாமல் இதுக்கான தீர்வை கண்டறியப்பட வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமும் எங்களுடைய ஆசைகளும். நன்றி. நாணயக்காரர் அவர்கள் சொல்லியிருந்தார், அது காது வழி வந்த ஆதாரமற்ற தகவல் என்று. அதன் அடிப்படையில் கடந்த மாதம் 20ஆம் தேதி ஆதாரங்கள் என்னால் முன்வைக்க இயலும் இடங்களையும் அடையாளப்படுத்த முடியும் என்ற அடிப்படையில் ஒரு பிரேரணை ஒன்றை கொண்டிருந்தேன். அதற்கு வேலணை பிரதேச சபையின் 22 உறுப்பினர்களும் ஆதரவு தந்து அந்த பிரேரணை ஏகமனதாக தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. 26ஆம் தேதி அந்த நினைவிடத்தின் 35வது நினைவு நாளை புதைக்குழி உள்ள கிணறு ஒன்றிலே நினைவு கூர்ந்து அந்த இடத்தையும்
அடையாளப்படுத்தியிருந்தோம். இன்று பாதிக்கப்பட்ட ஓர் அம்மாவையும் ஏனைய பிரதேச சபை உறுப்பினர்களையும் ஊட்டி வந்து இன்று சட்ட ரீதியான நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளோம். அடுத்ததாக இனி போலீஸ் நிலைய முறைப்பாடை நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று விரைவாக ஆய்வு பணிகளை ஆரம்பிக்க வேண்டும் என்றும், நீதியான விசாரணை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும், நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும், இது உண்மை என்பதை நீதி அமைச்சருக்கு இந்த தருணத்தில் நாம் எடுத்து கூறியுள்ளோம். ஆதாரமுள்ள, சாட்சியுள்ள, அடையாளங்கள் உள்ள இடங்களில் தான் புதைக்குழிகள் உள்ளன. இவை அகலப்பட்டு நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்த இடத்தில் கோருகிறேன்.